ஆனந்தன் அண்ணன் அவர்கள் ஆசியோடும் இந்த நமது மாவட்ட செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களும் ஆலோசித்து இந்த நிகழ்வானது அடுத்தது எடப்பாடியார் அவர்களுக்கும் தெரிவித்து, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா அவர்களுக்கும் தெரிவித்து கலந்து ஆலோசித்து இந்த ஒரு பத்திரத்தை மக்களுக்கு எவ்வாறு எப்படி செலுத்தலாம் என்று முடிவு செய்து ஆலோசித்து எத்தனை பேருக்கு இப்ப செலக்ட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு எப்ப கிரை பண்ணி கொடுத்தீங்க, அதை எப்ப ஒப்படைத்தீங்க, அவங்க யார் யார்? 7 பேருக்கு அறிவிச்சிருந்தோம். அதாவது 71வது பிறந்தநாளை முன்னிட்டு 7 பேருக்கு நம்ம அறிவிச்சிருந்தோம். அது 7+1 8ன்னு சொல்லி இன்னைக்கு 8 பேருக்கு குழுக்கள் முறையில நம்ம இப்ப எடுத்தாச்சு. அதை பாத்தீங்கன்னா பல்லட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நமது திட்டேரிவாளையம் கள்ளிப்பாளையம் பகுதியில் இந்த நிலமானது இந்த மனையானது அமைந்துள்ளது. அந்த மனையானது 8 பேர் தேர்வு செஞ்சுட்டோம். அவங்களுக்கு வருகின்ற வாரத்தில் இந்த ஆலோசனை எல்லாம் செய்து சட்டமன்ற உறுப்பினரிடம் ஆலோசனை செய்த பிறகு கிரயம் செய்து கொடுப்பது எப்பொழுது, இந்த கிரயம் செய்த பத்திரத்தை எங்களது புரட்சி தமிழர் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், மாவட்ட செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் இவர்கள் தலைமையில் இடத்தை எப்பொழுது வழங்கலாம் என்று ஆலோசித்து விரைவில் இந்த தேதி அறிவிக்கப்படும். பத்திரத்தை ஒப்படைச்சு அவங்களுடைய பேர் லிஸ்ட் நாங்க இப்போ அறிவிச்சிருவோம். இலவச வீட்டுமனை வழங்கும் விழாவில் இந்த யார் யார் என்று குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயரை அறிவிக்கப்படும். 1 உதயகுமாரி, கணவர் பெயர் சிவகுமார், போஸ்ட் ஆபீஸ் வீதி பல்லடம். 2 விக்டோரியா, கணவர் பெயர் ரவி, கணவரிவாளையம் மங்களம் ஊராட்சி. 3வது ரஞ்சிதா, கணவர் பெயர் சக்திவேல், ஆதிராவர் காலனி சுக்கம்பாளையம். 4வது தமிழரசி, கணவன் பெயர் வேலாயுதம், பி வடுகவாளையம் பல்லடம். 5 முனிஃபா, கணவர் பெயர் முகமது முபாரக், மங்களம் ஊராட்சி. ஷாலினி, கணவர் பெயர் மகேஷ் கண்ணன், ஆறுமுத்தாம்பாளையம். 7 சிவகாமி, கணவர் பெயர் முருகேசன், செம்மலை கவுண்டம்பாளையம் அழகுமலை. 8 சீதாதேவி, கணவர் பெயர் மாரியப்பன், ஜே.கே. நகர் மாணிக்காபுரம். அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக எங்களது சட்டமன்ற உறுப்பினரை ஆலோசித்து அடுத்தது என்ன தேதி என்று முடிவெடுத்து இவர்களுக்கெல்லாம் தகவல் போன் மூலியமாக இப்பொழுது தகவலை தெரிவித்து விடுவோம். அடுத்தது எப்படின்னு சொல்லி இந்த கோயிலையோ அடுத்தது இதே இடத்தில் ஒரு ஏற்பாடுகளை செய்து இந்த